தென் தாய்லாந்தில் யானைகள் சரணாலயத்தில் யானை ஒன்றை குளிப்பாட்டும் போது அது திடீரென பீதியடைந்து தாக்கியதில் ஸ்பெயின் சுற்றுலா பயணி பலியானார். யானையின் தும்பிக்கை பலமாக பட்டதில் 23 வயது அப்பெண் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அச்சம்பவம் குறித்து சரணாலயம் கருத்துரைக்க மறுத்துவிட்டது. தாய்லாந்து வனவிலங்கு பாதுகாப்பு, தேசிய பூங்காக்கள் மற்றும் தாவரவியல் பாதுகாப்பு துறையின் தரவுகளின்படி கடந்த 12 ஆண்டுகளில் சுற்றுப்பயணிகள் உட்பட 227 பேரை காட்டு யானைகள் கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் கூட வட தாய்லாந்தில் உள்ள தேசிய பூங்காவில் 49 வயது மாதுவை யானை மிதித்துக் கொன்றது. காட்டு யானைகளுக்கும் கிராம மக்களுக்கும் இடையிலான மோதல்கள் வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் யானைகள் சரணாலயத்தில் மனிதர்கள் மீதான தாக்குதல்கள் மிக மிக அரிதாகும். தாய்லாந்தில் யானைகளை குளிப்பாட்டுவது சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகும். நாடளாவிய நிலையில் சுமார் 2800 யானைகள் சுற்றுலா நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் யானைகளை குளிப்பாட்டும் செயல் அவற்றுக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். சில சரணாலயங்களில் யானைகளை குளிப்பாட்ட அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.